நண்பர்களே வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஏகாந்த ராமர் திட்டம். இது ராமேஸ்வரம்ல இருந்து தங்கச்சி மடம் போகிற வழியில் மிடில் இருக்க ஏகாந்த ராமர் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயில் ஏகாந்த ராமர் கோயிலுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு கிணறு இருக்கக்கூடிய தண்ணி தான் இந்த அமிர்தவாபி தீர்த்தம். இந்த அமிர்தவாபி தீர்த்தம் இன்றைக்குமே இனிப்பாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. சரி, இந்த தீர்த்தத்தினுடைய கதைகளை பார்க்கலாம். ஒன்று இந்த கோயிலில் அலைகளோட இரைச்சல்கள் அவ்வளோவா கேட்காது. அதனால் பூரி பற்றிய திட்டமிடலுக்காக இந்த கோயிலை உபயோகப்படுத்துறது தான் ஒரு ரெஃபரன்ஸ் இருக்குது. ரெண்டாவது ஸ்டோரி என்ன சொல்கிறாங்கன்னா, ராமனை எல்லாருமே போர் முடிச்சுட்டு இந்த கோயிலில் தங்குறதுக்கு வந்திருக்காங்க. ஆனால் எல்லாருமே ரொம்ப டயர்டாக இருக்காங்க. ரொம்ப ஒரு ஒரு மிகப்பெரிய போரை முடித்து விட்டு வந்திருக்கிறார்கள். மிகவும் களைப்பாக இருக்காங்க. அப்போ ராமன் அந்த கிணத்தோட தண்ணி எடுத்து குடிக்கிறார். குடித்த உடனே அவருக்கு அவ்வளோ சந்தோஷமாயிடுச்சு. உடனே சுக்ரீவரையும் ஹனுமனையும் கூப்பிட்டு, ஹனுமன் இங்கே வாங்கி இதை சாப்பிடு, சுக்ரீவா இதை வாங்க இதை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட வைக்கிறாரு. சாப்பிட்ட உடனே அவங்களுக்கும் அந்த களைப்பெல்லாம் நீங்கி உடனடியாக புத்துணர்ச்சி கிடைக்குது. எல்லாரையும் குடிக்க சொன்னாங்க. ஸோ இப்போ இது இன்னொரு ஸ்டோரி நம்ம அமிர்தவல்வி சம்மந்தமாக. இங்கே இருக்கக்கூடிய ராமர் ஏகாந்தமான ஒரு மனநிலையில் இருக்கிறதுனால ஏகாந்த ராமர் அப்படின்ற ஒரு ரெஃபரன்ஸும் அந்த கோயிலுக்கு கிடச்சிருக்கு. நண்பர்களே, உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது ராமேஸ்வரம் விசிட் பண்ணிங்கன்னா, ராமேஸ்வரத்துலேருந்து தங்கச்சி மடம் போகிற வழியில் தான் இருக்குது. ரொம்ப மெயின் ரோட்டில் இருக்கக்கூடிய ஒரு டெம்பிள் ஏகாந்த ராமர் கோயில். மறக்காமல் அந்த கோயிலை விசிட் பண்ணுங்கள். அந்த தண்ணீரை மறக்காமல் குடிங்க. ரொம்ப இன்னுமே தித்திப்பாக இருக்கக்கூடிய ஒரு தீர்த்தம் அமிர்தவாபி தீர்த்தம். நன்றி, வணக்கம்.